Are you having a tough day? Let Mother Nature take care of you. A blend of neem, tulsi, eucalyptus, and 9 enriching herbs, handpicked and perfected by Siddha tradition. Ancient Ayurvedic wisdom and nature's remedy right at home. With every bath you take, boost immunity, feel instantly relaxed, and enjoy peaceful, joyful sleep. Listiyar Herbal Bath Tip. Pure care straight from Mother Earth. வணங்கி விட்டு I would call upon the chief guest on the stage. இயற்கையை குறித்த திருமிகு கயல்விழி விவேகானந்தன் அவர்கள் எழுதிய அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்ப காத்து கொண்டிருக்கிறோம். அதை கண்டு ரசிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Environmental anthem song Maram Dhane. This song is created to create awareness to save plants. The lyrics are written in such a way that the tree expresses its feeling to us to save it. So let's take a pledge and save Mother Earth. பதறுது நெஞ்சம் அழிவின் விளிம்பில் இயற்கையின் இதை காப்போமா, பூமியை காப்போமா, காப்போமா, இயற்கையை காப்போமா. மனிதா மனிதா அழுகாதே, நான் உன்னை காப்பேன் கதறாதே. நான் வாழும் வரை இயற்கை உன்னை அழிக்க விடமாட்டே. காப்போமா, பூமியை காப்போமா, காப்போமா, இயற்கையை காப்போமா. மனம்தானே வெறும் மனம்தானே என்று மனிதா நீ என்னை அழித்தாயே. காய் தந்தே கனி தந்தே அதையும் ஏனோ மறந்தாயே. துடிக்குது நெஞ்சம். பறவைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். பறவைகளை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். Save birds, safeguard environment. லைன் டாக்டர் செல்லசுவாமி ஐயா, ஆதிஜோதி பாபு ஐயா, பஞ்சபூத ட்ரீட்மெண்ட் மகாகுண்டலி மெடிடேஷனோட பயனீர்னு சொல்லலாம். இவங்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். திருமிகு விவேகானந்தன் ஐயா, தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 4 அடி கூட பளிச்சுன்னு அழிச்சிடலாம், ஆனால் ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த வேலையை எத்தனையோ ஆண்டுகளாக மிக அழகாக இப்பொழுது கூட செய்து கொண்டிருக்கும் ஐயா செந்தில் ஐயா வருக வருக. சீதாம்மா, ஜெகநாதன் ஐயா, நிர்மல் ஐயா, சிரஞ்சீவி பிரணவ் ஐயா, இவங்க எல்லாரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் நிறுவனர் திருமிகு சங்கர் அவர்களின் தாயார் இங்கு உள்ளார்கள். அம்மா வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் இது என்ன விழா என்று யோசிக்க வேண்டாம். அதாவது ரூட் டு ரூட்னு சொல்லலாம். எந்த இடத்துலையோ விட்டுட்டோம் நம்மோட வேரை, மறுபடியும் நம்மை வேரை நோக்கி அழைத்து செல்வதில் இந்த விழா ஹெர்பல் பாத் பவுடரோட ஒரு இன்ட்ரோடக்டரி ஒரு விழாவாக இருப்பதில் நாம் எல்லோருக்கும் இங்கே இருக்கிறதுல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். So the most important part of the program, it is the launching of the Agastya Herbal Bath Powder, which will be done by Joy Babu sir. A very big round of applause. உங்களுடன் வாழ்த்துக்களுடன்
வாழ்க வளர்க. எல்லா இடத்திலும் இந்த அகஸ்தியர் ஹெர்பல் பவுடர், பேக் பவுடர் ரீச் ஆகட்டும். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நிர்மல் சார், சேலசுவாமி சார் மற்றும் தட்சிணாமூர்த்தி பத்மாவதி சார், விஜய் சசிகுமார் சார், எங்களுடைய அண்ணன் செந்திலண்ணன் மற்றும் ஸ்பெஷல் கெஸ்டாக இருக்கக்கூடிய ஏற்பட்ட மேனேஜர் விவேகானந்தன் சார் மற்றும் அனைவருக்கும், மேடையில் அனைவருக்கும் மற்றும் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கால மாவட்ட ஆட்சியர்களாக வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை. இன்றைக்கு ஒரு ஹெர்பல் இதை இன்னைக்கு லான்ச்சிங்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது அதை சிவகுமார் சார் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அவர் அட்வொகேட் சிவகுமார் இங்கே வந்திருக்காரு. அவர் தான் இவங்ககிட்ட அறிமுகப்படுத்துறார். ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மருத்துவ முறையை அவ்வளவு எளிதாக அங்கீகரிக்கிறதுக்கோ அதனுடைய பயன்பாடுகளை வெளியில சொல்றதுக்கோ அதனுடைய இதை உலகம் முழுக்க எடுத்துட்டு போறதுக்கோ இன்றைக்கு உலகம் தயாரா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவ முறைகளுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு. ஆனால் ஒரு சித்தால அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை அந்த மூலிகை பொடியை எல்லார்கிட்டையும் கொடுத்து பயன்படுத்தி பார்க்க சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயத்தை, இதனுடைய தன்மைகளை, ஏன்னா எத்தனை சோப்பு இருக்கு ஆக்சுவலா, 100கணக்கில் இல்லை 1000கணக்கில் கூட சோப்போட வேல்யூ இருக்கிற அளவுக்கு சோப்புடைய விலை இருக்கு ஆக்சுவலா. அப்படியேப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு மறுபடியும் ஒரு ஹெர்பல் பொடியை அவர் சொல்றாரு. அதை அறிவு சார்ந்த மக்களுக்கு மத்தியில் அதை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு விழாது. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதி காலத்திலிருந்து சித்தாவிலிருந்து, யுனானிலிருந்து, ஹோமியோலிருந்து, நேச்சுரோபதின்னு எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்கு. எல்லா மருத்துவ முறைகளுமே இயற்கையோடு கூட ஒன்று இருக்கக்கூடிய அந்த சித்தா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவைகள் காலப்போக்கில் அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் வைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்றைக்கு நம்ம நெட்ல தொட்டு தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஃபேக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆனா காலங்காலமா இருந்த ஒரு மருத்துவ முறை இன்றைக்கும் எல்லா மருத்துவ முறைகளுக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறை மூலியமாக செய்ய முடியாத விஷயங்களே கிடையாத அளவுக்கு நடந்த நிகழ்வுகள் இருக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவ முறையை எதனால இவங்க ஃபேக்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல எவிடன்ஸ் கிடையாது, இதுக்கு பேசிக் விஷயங்கள் கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்றோம். சரியா? ஆனால் அவை அனைத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஜெயிக்கிறது, அதை நிலைநிறுத்துறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸி கிடையாது. அந்த வகையில அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நான் அதுக்காக உங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம கடந்து போயிடுவோம். இதுல என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாமல் இதற்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க. இதோட முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்டா, விவேகானந்த சார் அவங்க மிஸ்ஸஸ் ஒரு விழிப்புணர்ச்சி அப்படிங்கிற பேர்ல இப்ப மரங்களை பற்றியும் இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பறவைகள் பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நம்மளுடைய எதிர்கால இந்தியாவுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு வகையை பண்ணும்போது அதாவது காற்றுக்கும் சரி,
நிலத்துக்கும் சரி நீருக்கும் சரி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எதிர்கால வளமான ஒரு இந்தியாவை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இன்ன வரைக்கும் ஆள் கிடையாது ஆக்சுவலாக. அப்படியாப்பட்ட ஒரு நிலை இது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றது வந்து நான் வரவேற்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால சாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எதிர்காலத்துல இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே மீண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உலகம் முழுக்க இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. கட்டாயமாக இதை அதிகாரப்பூர்வமாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வழியில ஒரு நல்ல வாய்ப்பை வந்து விவேகானந்த சார் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதனால நன்றி சொல்லிக்கிறேன் சார். இப்ப என்னுடைய மருத்துவமனை பத்தி மட்டும் ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசுறேன். சரிங்களா? என்னுடைய மருத்துவமனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் அக்குபஞ்சர்ல MD PhD பண்ணேன் ஸ்ரீரங்கம் யூனிவர்சிட்டியில். நான் ஆஃப்டர் மை PhD வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய இன்வென்ஷன். ஆக்சுவலா 1995 கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலா இந்த மருத்துவமனை. 2010 வரைக்கும் பேட்டன் வாங்க முடியல ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு மெத்தடாலஜி பேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால வந்து இதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது. எனக்காக என்னுடைய பேட்டன் லாயர்ஸை வந்து நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 2010 RK திவான் அப்படிங்கிறவரை சந்திக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. எனக்கு 15 நிமிடங்கள் தான் எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்கிட்ட 1.5 மணி நேரம் பேசினார் என்னுடைய இன்வென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு நான் ஹேண்ட் ரிட்டன் காப்பி கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து ஃபைல் பண்ணப்பட்டது. 2010 ஃபர்ஸ்ட் ஃபைலிங் வந்து இந்தியா அனுப்பிச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து 2010 எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டன் வந்து கிராண்ட் பண்ணது வந்து ஆஸ்திரேலியா கிராண்ட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2012 வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிராண்ட் பண்ணாங்க. ஓகே, அப்ப ஒரு பேட்டன் கிராண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து இதை நம்ம வந்து இதுக்குள்ள ஒரு கோர்ஸ் கொண்டுட்டு வந்து இதை உலகம் முழுக்க கரெக்டாக எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி எடுத்தாங்க. இது எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நீங்க எப்படி அசிங்கப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக பதில் சொல்றாங்க. ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பேசும்போது அவங்க ஒரு பதில் சொன்னாங்க, ஆமா இவர் வந்துட்டாரு இப்ப எல்லாத்தையும் தலைகளாக மாத்திடுவாரு அப்படின்னாங்க. இதை உடனே இப்ப செஞ்சுட்டா இதாயிடும், அப்ப காலேஜ்ல இழுத்து முடியலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. வைஸ் சான்சலர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஆனா உட்கார்ந்து இருக்க எத்திக்கல் கமிட்டி வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் ஆக்சுவலா பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு இன்வென்ஷனு பேட்டன் வாங்கியிருக்கேன், ஆஃப்டர் த பேட்டன் தான் இவங்க கிட்ட வந்து கரிக்குலம் கொடுக்குறேன். ஆனால் கரிக்குலம் கொடுத்ததுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓ இவர் வந்துட்டார் அப்படின்னு. அப்ப நான் விசி கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டேன், சார் ஒரு வார்த்தை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டேன். பேசுங்க டாக்டர் அப்படின்ட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். சப்போஸ் இங்க உட்கார்ந்துருக்கவங்க அந்த இதுல இருக்கவங்கள நீங்க எல்லாருமே வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஆக்சுவலா டாக்டர்ஸ், உங்களுடைய பேஷண்ட்டுக்கு அத்தனை பேர்த்துல இருந்து ஒரு 5 பேஷண்ட்டை கூப்பிடுங்க. இந்த இடத்துலயே மருந்தே இல்லாமல் ஒரு சில அந்த பேஷண்ட்கள் 5 பேர்த்துல ஒரு 30 to 40% மாற்றத்தை இந்த இடத்துல உண்டு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் சர்டிபிகேட் கீழே வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படி வைக்கல அப்படின்னு சொன்னா, நான் செய்யல அப்படின்னு சொன்னா நான் சர்டிபிகேட் கீழே வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன், இதுதான் சேலஞ்சு. ஆனா நான் சேலஞ்ச் பண்றதுக்காக இங்கே வரல, என்னுடைய சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்துட்டேன். ஆக்சுவலா இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு காப்புரிமை பெற்றதுக்கு அப்புறமேட்டும் ஏற்பட்ட அவமானங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக. இப்படிதான் உலகம் இருக்கு ஆக்சுவலா. இதை தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்திருக்கேன். இன்னைக்கு 30வது வருஷம் என்னுடைய ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலா. 4 லட்சம் பேஷண்ட்டுக்கு மேல பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. எனக்கு 3 பேட்டன் இருக்கு. இந்தியா பேட்டன் 2023 கிராண்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. அந்த பேட்டன் கிராண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ஆர்குமெண்ட் கிடையாது வந்து கவர்மெண்ட் சைடுக்கும் எங்களுக்கும் ஆக்சுவலா, பேட்டன் ஆஃபீஸுக்கு எங்களுக்கும் இடையில. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு இன்வென்ஷன் பத்தி அந்த டைட்டில் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் ஆஃபீஸர் சொல்றாரு. பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு ரிட்டர்ன் காப்பி கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் சொன்னேன், அவர் ஒழுங்கா படிச்சு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால்,
நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு மெத்தடாலஜி பத்தி பேச்சு, அவங்க பேசுறது மிஷினை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அது ஆர்குமெண்ட் போனுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு கிராண்ட் கிடைச்சிச்சு. ஆனால் என்னுடைய இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 197 ப்ரையாரிட்டியில வந்து இன்டர்நேஷனல்ல ஃபைல் ஆன ஒரு ஃபைலிங். ஆக்சுவலா பிசிடி அப்படிங்கிற கவுன்சில்ல 158 கண்ட்ரிஸோட பேனல் எனது ஃபைல் ஆனது. ஆனால் இவர்கள் இந்தியாவில் கிராண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணது என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரே ஒரு இதுக்கு தான் கிராண்ட் பண்ண முடியும் உன்னுடைய ப்ரையாரிட்டிக்காக அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிதான் சொன்னாங்க. நான் சொன்னேன், இது எப்படி அநியாயமா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டேன். இல்ல வேற வழி கிடையாது. என்னுடைய பேட்டர்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க இந்த ஒரு ட்ரிப் மட்டும் அலோவ் பண்ணுங்க, இந்த பேட்டர் கிராண்ட் அவுட் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஹோல்டர் நடக்கலாம். 1856 இருந்து பேட்டர்ன் ஆஃபீஸ் இங்க இந்தியாவில் இருக்கு. ஆனால் இந்த மெத்தடாலஜிக்காக பேட்டர்ன் இது வரைக்கும் இந்தியாவில் அலோடு கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், இந்தியாவில் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்லையும். அப்ப இதை அலோவ் பண்ண அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னுடைய லாயர் பேசுறாரு, நான் வேற பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஓகே அப்படின்ட்டேன். ஆனால் கிராண்ட் கிடைச்சிருச்சு. எப்படி கிராண்ட் கிடைச்சிச்சு தெரியுங்களா? சிஸ்டம் ஃபார் மானிட்டரிங் ஃபைல் பர்சன் சொல்லிட்டு நான் எதெல்லாம் கண்டுபிடிச்சனோ, இதெல்லாம் இனிமேட்டு எதெல்லாம் இருக்க போதோ அத்தனைக்கு சேர்த்து கிராண்ட் அடிச்சது. ஒரே ப்ரையாரிட்டி தான். ஆனால் அந்த ஒரு ப்ரையாரிட்டிக்குள்ளாரியே என்ன ஆயிடுச்சு, அத்தனையும் கிளப் பண்ணி ஒரே ஒரு பேட்டன்டாக கிராண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இது அத்தனைக்கும் இப்ப எதுக்காக இதை இத்தனையும் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாற்று மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளையும் இவர்கள் ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நிறைய வேலைகள் செய்யறாங்க. அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இவ்வளவு பேர் பக்கபலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பக்கபலமாக இருந்து ஒரு சிஸ்டத்தை உலகம் முழுக்க எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தவிர பேசுறேன். எனக்கு முக்கியமானது இது தனிப்பட்ட மனிதனாக நான் போராட்டம் வெளியே வந்திருக்கேன். அவ்வளவு போராட்டம் வைக்கல. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் தான் எனக்கு வந்து பாண்டிச்சேரி சிஎம் தலைமையில வந்து ஒரு பாராட்டு விழா வச்சிருந்தாங்க என்னுடைய பேட்டனுக்காக. ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷல் இது வந்து சபாநாயகர் எல்லாரும் வந்திருந்தாங்க, மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் போராட வேண்டி இருக்குது. இது எதை செஞ்சோம்னாலும் சரி, நான் ஒரு கரிக்குலம் எழுதி கொடுத்து கரிக்குலம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஆனா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, இது ரிலேட்டட் டு மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சிண்டிகேட்டு, செனட் அப்ரூவ்டு, ஹையர் எஜுகேஷன் அப்ரூவ்டு எல்லா அப்ரூவ்டும் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பதில் சொல்லப்படுது, இது ரிலேட்டட் டு மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுச்சு. அந்த மாதிரி இந்த உலகம் இருக்கு. அப்படிங்கும்போது 2012 முதன்முறையாக நான் வந்து டயபெட்டிக்கா ஆன் த ஸ்பாட் குறைச்சி காட்டுறேன். இது என்னுடைய வேர்ல்ட் ரெக்கார்டு. ஆக்சுவலா இது எல்லாமே எனக்கு 3 வேர்ல்ட் ரெக்கார்டு ஆக்சுவலா இருக்கு. அதாவது இது வரைக்கும் ஒரு நான் மெடிசன் ட்ரீட்மெண்ட் சைட்ல ஒரு இன்வென்ஷனை யாரும் ஒரு பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட் ஒரு டயபெட்டிக்கை குறைச்சி காட்ட முடியாது. இது வரைக்கும் குறைச்சது கிடையாது. அலோபதி டாக்டர்ஸே செய்ய முடியாது. எனக்கு கேட்டால் இன்ஜெக்ஷன் பண்ணாலும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல முடியாது, மாத்திரை போட்டாலும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 64 மில்லிகிராம் குறைச்சி கட்டிருக்கேன். அதுதான் என்னுடைய ரெக்கார்டு. ஆக்சுவலா அந்த ரெக்கார்டுக்கு அப்புறமேட்டு தான் என்னை திரும்பி பார்க்கக்கூடிய நிலைக்கு வேற லெவலுக்கு வந்தாங்க. ஆக்சுவலா ஆனால் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு டாக்டர் கார்த்திகேயன் இருந்தாரு. அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவர், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அவர் தான் என்னை கைட் பண்ணியிருந்தாரு. என்னன்னு சொல்லி கேட்டா, நீங்க பிளட் லெவல்ல மாத்தி காட்டுவீங்க இமீடியட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில நான் கியூரபிள் டிசீஸ் என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ, அன்னோன் காசுங்கிற பேர்ல என்னெல்லாம் இருக்குதோ, அது அத்தனைக்கும் நாடி பார்க்கக்கூடிய முறை என்னுடைய கண்டுபிடிப்பு. அதை மட்டுமல்ல, அது உடம்புக்குள்ளாரையே அது கூட சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை எப்படி சமநிலைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு. அதை வைத்து தான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சரிங்களா? அதனால வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாருக்கு, விவேகானந்த சாருக்கும் அப்படியா இங்கே உழவர்களுடைய பத்தி ஒரு அழகாக வார்த்தை எழுதியிருக்காங்க. உலகில் உள்ள உயிர்களுக்கு உணவு உற்பத்தி செய்யும் உழவர் குடிகளுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு, இது நிச்சயமாக நன்றி தான். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. அதனால மரங்கள் மட்டுமல்ல, நீரையும் காற்றையும் சகலத்தையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. 1 மணி 45 நிமிடம் பேசியதன் மூலம் நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதும், அத்தனை தலைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றிய பெருமையும் உங்களையே சாரும்.
மெத்தடாலஜிக்கும் மிஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸும் ஒரு மனிதன் தனக்காக இல்லை உலகத்திற்காக என்று போராடும் பொழுது எவ்வளவு போராட்டத்தை சந்தித்துள்ளார் என்பதையும் தெள்ள தெளிவாக கொடுத்து அவருடைய வாழ்வையே ஒரு வரலாறாக மாற்றியிருக்கிறார். நன்றி ஐயா, நன்றி. ஏர்போர்ட் அத்தாரிட்டி சீனியர் சூப்பரிண்டென்ட் திருமிகு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் ஒரு சிறு கவிதை, சித்தர்கள் மரங்கள் பற்றி ஒரு சிறு கவிதை வாசிக்க ஐயா. சபை முன்னவர்களுக்கும் சபையினருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள். மனித நேயங்கள் வாழட்டும், சித்தர்கள் பூமியை ஆளட்டும், இயற்கை பூமி செழித்து வளர இனியாவது காலம் மாறட்டும். வளம் கொடுக்கும் வளமை பூமி, இயற்கை ஒன்றே நமக்கு சாமி. வயலும் வாழும் நமது வேள்வி, மனித வாழ்வில் இதுவே வேலி. சித்தர் பூமி ஒன்றே சொர்க்க பூமி என்பேன், சிந்தை யாவும் இங்கே மாறும் காலம் கேட்பேன். வாழும் சித்தர் பூமி மாற்றம் காண வேண்டும், கால சூழல் மாற்றி ஏற்றம் காணவே நாடும். தவம் இருந்தோர் பலரும் இந்த பூமிதானே, மறைந்தே வாழ்த்தும் பலரும் ஆனால் சாமிதானே. வள்ளலார்லாம் சொல்லலாம், அவங்கெல்லாம் சித்தர் தான், படனா சாமி தான் நம்ம சொல்றோம். வாழ்வீர் நீவின் இயற்கையோடு வளங்களோடு நிறைந்து வாழு. பாட்டில் இந்த பாட்டில் கூட ஒளிந்து கிடக்கு, அறிந்து பார்க்க வாழு நமக்கு. பண்டை வாழ்வே வாழும் முறையே, மறந்தே தொலைத்தோம் வாழ்க்கை நெறியை. வரப்பு உயர நீர் உயராதோ, நீரும் உயர பயிர் வளராதோ. இமைதனை காக்கும் இதுவே நல் வழி, இணைந்தே இருந்திட இதுவே உயர் வழி. திருடியே சென்றவன் விலைக்கு விற்கிறான், விளையும் நிலங்களை பறிக்கவே பார்க்கிறான். அறிந்துமே புரிந்துமே மாறாததும் ஏனோ, அயலாருக்கு என்றுமே நாம் அடிமைதானோ. கடத்தி சென்றவன் காப்புரிமை தந்ததில்லையே, கடந்தே செல்கிறோம் உரிமையினை கேட்பதில்லையே. வனங்களை சுரண்டி சென்று வாய்க்கறி செல்கிறோனோ அங்கே, வாய்க்கால் சண்டைகளோ இன்னும் தீர்ந்த வாடிலே இங்கே. சித்தர்களின் மருத்துவமே ஈடில்லா சிறந்த தத்துவமே, அஸ்தமனமில்லா உத்தமமே, அரிய வாழ்வில் நித்திலமே. வாழ்ந்திடு மனித குலமே இயற்கையோடு, மறையும் மறை இது ஒன்றே மன நிறைவோடு. ஆயிரமின் தமிழ் பாடி இயற்கையோடு கலந்தாடி, மூலிகை என்பதே மருத்துவம், வாழ்விலே இதன் மகத்துவம். இயற்கையினை போற்றுவோம், இணைந்தே வாழ்ந்து காட்டுவோம். வாழும் உயிர்கள் வாழ்ந்திட உயரிய பாதை கண்டு மாற்றுவோம். மருத்துவம் என்ற ஆணிவேர் தழைத்தது இந்த மண்ணிலே, அண்டை நாட்டு மருத்துவம் ஆக சிறந்ததில்லையே. பாரத பெருமை உணர்வை பாடுபட யாரும் இல்லையே, அறிந்து பயணம் இல்லையே, இன்றுவை நம் கையில் இல்லையே. சித்தர் பூமியே இது எங்கள் சாமியே, இயற்கை நாடிலும் இது எங்கள் பூமியே. பயன்பாடான மூலிகை பயன்படுத்த மறுக்கிறோம், பட்டும் தெரிந்த பின்னுமே பாதை மாறியே போகிறோம். மண்ணின் பெருமை உணர்ந்தார்க்கு இல்லை வறுமை, சித்த மகத்துவம் அறியார்க்கு ஏது இங்கே வளமை. மஞ்சள் துளசியும் நல்ல மகத்துவம் உண்டு, உணவோடு கலப்பதும் வாழும் உயிருக்கு நன்று. அருகம்புல்லுமே உயர் அருமருந்து தானே, ஆணை முகனுக்கு இது ஏற்றது என்பேனே. இனி வரும் காலமும் நம் கையிலே, மூலிகை மருந்து ஒன்றே இனி உலகிலே. தடைகளை உடைத்து காட்டியே விடைகளை காண்போம் வாழ்விலே. நன்றி, வணக்கம். இதுதான் அவர் சொன்னார். கோவிந்தராஜ் ஐயா அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஆங்கிலத்தில் மூளைனா பிரெயின்னு சொல்லிடுவாங்க, இதயம்னா ஹார்ட்னு சொல்லிடலாம், ஆன்மானா கூட சோல்னு சொல்லிடுவாங்க. மனசுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ஈடான ஒரு ஆங்கில வார்த்தை கிடையாது. ஏன்னா மனம் என்று அந்த ஒரு கான்செப்ட் தமிழனுக்கும் பாரதத்துக்கும் உண்டான கான்செப்ட். அந்த மனசை ரொம்ப நிம்மதியா வைத்துக்கொள்ள அன்றாடம் வாய்விட்டு சிரியுங்கள். அந்த மனசை நிம்மதியா வச்சுக்க நம்ம எல்லாம் சிரிக்க வைத்த திருமிகு செந்திலையா அவர்களை ஓரிரு வார்த்தை. இங்கே வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்திருக்கும் மாணவிகளை, அந்த சங்கர் அகாடமிக்கு எனது வாழ்த்துக்கள். இங்கே ஆராய்ச்சி
நிலையம் சஞ்சீவி அவர்களே, இங்கே ஆதி ஜோதி பாபு அவர்கள் பக்கத்தில் இருக்காரு. அவர்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். இவர் 6 நாள் வர சொன்னாரு. நான் 2 நாள் தான் போனேன். அப்புறம் ஓடி போயிட்டேன். இப்போதான் பார்க்குறேன். இன்னும் அடுத்த வாரம் வந்துடுறேன். அப்புறம் ரயன் சிலச்சாமி அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, ஏர்போர்ட் விவேக் அவர்களே, உங்கள் பேர் கயல்குடி அவர்களே, அம்மா பத்மபிரியா அவர்களே, இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களே வணக்கம். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. இந்த கவிஞர் மாதிரி ஒருத்தர் வாட்சி பண்ணால அவர் மாதிரி பேசுறது தெரியாது எனக்கு. வக்கீல் கமாண்ட் அடிக்காது. இப்போ புத்தூர் பக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். விவேக் அவர்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அதே மாதிரி நைட்டு வந்துட்டேன். உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. உழவர் குடி, உழவர் உழவர் இல்லைன்னா நம்மளுக்கு சோத்துக்கு பஞ்சம்தான். இப்போ வயலை பூரா பிளாட் போட்டு அடிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இயற்கை இல்லை, இப்போ எல்லாம் செயற்கை. வீடு வேணும்னா ஒரு அட்டையை போட்டு மறைச்சிடறாங்க, அது வீடாக்கிறாங்க. செங்கல் இதுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை, எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இப்படி இந்த குருவியை பற்றி இதில் போட்டாங்க, அருமையாக இருந்தது. செல்லு டவர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ செல்லை எல்லாரும் வைக்க வேணாம். குருவியெல்லாம் வாழலாம், என்ன செய்யறது? அங்கே சில காடுகளெல்லாம் பார்க்க முடியும். சிட்டுக்குருவி எங்கள் வீட்டுக்கு இந்த செல்லு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ வரும். ஒரு மைனா கூட வர மாட்டேங்குது. இப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால சொன்ன மாதிரி இயற்கையை நம்ம விடப்போம், செயற்கையை அழிப்போம். அதே மாதிரி இங்கே நிறையா பேசுகிறான். என் தொண்டை வர சரியில்லை. அங்கேயே தண்ணியை குடிச்சிட்டு வந்தானா தொண்டை கடி பிடிச்சி. அதனால என் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எப்பவும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எப்பவும் நடிச்சுக்கிட்டு இருப்பேன். இவற்றை என்னன்னா எந்த வியாதியும் குணப்படுத்துவார். நான் பார்த்துருக்கேன். எந்த வியாதியும் அண்ணா நகர் தான், இங்கே தான் இருக்கு. ஒரு இடம் போய் பாருங்க, அருமையாக ட்ரீட்மெண்ட் இருக்கும். யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாரு, சும்மா பஞ்சு பண்ணுவார். அதுக்கேற்ற இதெல்லாம் பண்ணுவார். நம்ம போய் கண்டிப்பாக ஒரு இடம் பாருங்க. ஆமாம். அப்புறம் இந்த பொடி வாங்கி சஞ்சீவி அவர்கள் கொடுத்தாங்க, அருமையாக இருந்தது. நான் அதை போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கேன். குளிச்சுக்கிட்டுன்னா ரொம்ப இளமையாக இருக்கு. இதை போட்டு குடிச்சா சுருக்கங்கள்லாம் வராது. சுருக்கம் வர நல்லா ஒரு தெம்பு இருக்கு. பார்த்தேன் ஒரு 15 நாள் போட்டு குடிச்சிருக்கேன். நல்லா ஒரு ஆக்சிஜன் மாதிரி ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பொடி மற்றும் ஏதாவது தயாரிக்கான்னு நினைக்கிறேன். அந்த அரிசி இயற்கை அரிசி எல்லாம் கருப்பு கவுனி, வெள்ளை கவுனி, மஞ்சள் கவுனி எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அதனால இந்த நிறுவனம் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
தட்சிணாமூர்த்தி ஐயா ஒரு டாக்டரை பக்கத்துல வச்சுட்டு ஒரு பேஷண்ட் வந்து நாளைக்கு வந்துடுறேன் இன்னைக்கு ஆப்சென்ட்னு சொல்றத முறை ஸ்டேஜ்ல பாக்குறோம். திருமிகு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சிரஞ்சீவி சார் அவர்களே, இந்த KCPM ரிசோர்ஸ் சென்டர் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே இதற்கு முன்னர் பேசிய சீஃப் கெஸ்ட் நிர்மல் சார், செந்தில் சார் மற்றும் பேசவிருக்கின்ற அனைத்து சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் விவேகானந்தன் சார். எனக்கு சொன்னா அவரும் சிரஞ்சீவி சார் 2 பேரும் தான் என்னோட வந்து இந்த இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீச்சு ஒரு கொஞ்ச நேரமாவது நீங்கள் இது பண்ணணும், கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை என்னை வந்து அணுகினாங்க. அவர் விவேகானந்தன் சார் அடிக்கடி வருவார் என்னை பார்க்குறதுக்கு. என்ன அவ்வளவு அவர் நம்மகிட்ட ஒரு அஃபெக்ஷனாக இருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்ததாக எழிலரசி மேடம் அவர்களுக்கும் நான் இன்னைக்கு தான் அவங்கள பார்த்துருக்குறேன் நேரடியாக. ஏன்னா அவர் சார் சொல்லுவார் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப நிறைய பேசியிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்தபடியாக நம்ம வரவேற்புரை நிகழ்த்திய பத்மபிரியா மேடம் அவர்களுக்கும் இங்கே திரளாக வந்து கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் இந்த சங்கர் IAS அகாடமியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும், இதற்கும் மேலாக என்னுடைய நண்பர் சுந்தரபாண்டியன் மக்கள் மனசு பத்திரிகை ஆசிரியர் நடத்திட்டு இருக்கிறாரு, அவருக்கும் என்னுடைய நண்பர் ஜெயபாண்டியன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாம் அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்குது. இப்போ இந்த நம்ம சிரஞ்சீவி சார் வந்து அவர் வேலையை விட்டுக்கிட்டு இன்னும் இயற்கை விவசாயம் பண்ணி எப்படியாவது இயற்கை விவசாயத்துல நம்ம இது நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த கருப்பு கவனி அரிசி, கர்பல்ஸு, வாழைகள், அதே மாதிரி எல்லாம் உரம், இந்த இயற்கை உரங்கள்னால, செயற்கை உரம் போடாமல் இயற்கை உரங்கள்னால இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதுலேயும் கூட நம்ம சாப்பிடக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலில் கூட விஷம், நம்ம குடிக்கக்கூடிய பாலும் விஷம் தான். நம்ம இன்னைக்கு விஷம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்ம நிலைமைகள் அந்த மாதிரி மாறி இருக்குது. அதனால நாம் வந்துட்டு இயற்கை, இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு இயற்கை சூழல், சுற்றுப்புற சூழல் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அது யாருமே இது பண்ண, நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம சொல்லி இயற்கையை வந்துட்டு நல்ல முறையில் இது பண்ணினாதான் நம்ம அது வாழ முடியும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே போல மரங்கள், காற்று, இன்னைக்கு காற்றே கிடைக்கல, மரங்கள் எல்லாம் வெட்டி அழிச்சிட்டாங்க. மரங்கள் எல்லாம் வெட்டி அழிச்சு இன்னைக்கு வந்து காடுகள் எல்லாம் அழிஞ்சு இன்னைக்கு இயற்கை, நம்ம செயற்கை சுவாசம் போலதான் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு இயற்கை சுவாசமே கிடையாது. அழகான முன்னாடி எல்லாம் மரங்கள் எல்லாம் நம்ம சுத்தமான காற்று நம்ம சுவாசிச்சுட்டு இருந்தோம், ஆக்சிஜன் சுத்தமான இது. மரங்கள் எல்லாம் அவ்வளவு காத்தா இருக்கு நமக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து மரங்கள் எல்லாம் வெட்டி அழிச்சு கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. அதை இப்போ ஒன்னு இப்போ நம்ம எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து மரங்கள் நட வச்சு, ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வச்சாலே போதும். ரொம்ப வைக்கணும்னு கிடையாது, ஏதாவது ஒரு மரம். நாங்க அப்படிதான் இப்ப நாங்க லயன்ஸ் கிளப்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மரம், ஒரு ஸ்கூலுக்கான சரிதான், வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா எல்லா வீடுகளுக்கும் வைக்கிறதுக்கு வேண்டி நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்துட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு வந்துட்டு பழைய முன்னாள் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வந்துட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அங்க. அது சாரு தான் அது இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு சுந்தர் பாண்டியன். 2018 நான் அவார்டு வாங்கினேன். இந்த தாமரை சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு நம்ம ட்ரிப்ளிகேன்ல ஒரு அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலியம் மட்டும் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. அந்த இதில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் கவர்னர் அவர்கள் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ அது அவங்க 2 தடவை நான் அவார்டு வாங்கினேன் அவர்கிட்ட இருந்து. நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு இப்போ நல்ல ஒரு இது கிடச்சி விவேகானந்தன் சார்
ஏன்னா அவர் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு அவரு கூட வந்து எல்லா இதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு நாங்கள் இந்த இப்போ இயற்கையை நம்ம இது பண்ணி கொண்டு போகலாம்னு உள்ள ஒரு இதில் சூழ்நிலையில வந்திருக்கிறோம். அதனால நம்ம இப்போ இது இயற்கை விவசாயங்கள் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இயற்கை விவசாயங்கள். இது மரங்கள் நடலாம். இந்த மரங்கள் நட்டா நமக்கு காற்று நமக்கு சுத்தமான காற்று கிடைக்குது. அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான இந்த பர்னிச்சர்கள் நம்ம அந்த மரத்துல இருந்து செய்யலாம். நம்ம தான் இன்னைக்கு வெட்டி அழிச்சிட்டு இருக்கோம். மரம் நம்மளா இது பண்ணல, நம்ம தான் மரத்தை வெட்டி அழிச்சு அதை கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் வந்து இயற்கை இது பண்றதுக்காக மரங்கள் வளர்க்கணும். சுற்றுப்புறத்தை கண்டிப்பா சுத்தமா வச்சிருக்கணும். ஏன்னா சுற்றுப்புறம் நல்லா இருந்தாதான் சுத்தமாக இருக்க முடியும். அதுல வந்துட்டு நிலத்தினால மாசுபடுறோம், தண்ணியினால மாசுபடுதோம், இது புகையினால மாசுபடுதோம். இப்படி பல இதனாலே நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். நிலங்கள்ல வந்துட்டு இன்னைக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் கம்ப்ளீட் அடிச்சு மண்ணு வளங்கள் எல்லாம் போய் தண்ணியில எல்லாம் இருந்துட்டு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இந்த இது ரொம்ப சுத்தமான தண்ணி இல்லாம இருக்குது நிறைய. அதே மாதிரி காற்று, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்துட்டு இந்த நம்ம போக்குவரத்து நம்ம தான் வண்டியில நம்ம வண்டி வாகனங்கள்ல இப்போ வந்துட்டு அதுல இருந்து இப்போ வரக்கூடிய புகை வந்துட்டு அது வந்துட்டு இது. அதே மாதிரி போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் தொழிற்சாலைகள் உள்ள அந்த இதுகள் வர்றதுனால எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம வந்துட்டு சுவாசிக்கக்கூடியதெல்லாம் அசுத்த காற்றா தான் இருக்குது. அதனால அந்த இதை வந்துட்டு நம்ம அதை கருத்தில் கொண்டு நம்ம இந்த மாதிரி மரங்கள் வளர்த்து சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாத்து கர்பல்ஸ் வளர்க்கலாம். கர்பல்ஸ் வந்துட்டு நிறைய கர்பல்ஸ் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. நான் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே வந்து மானாவாரி நெல் தான் இது பண்ணுவாங்க. ஒரு ஏரி ஆவடையார் கோயில் நெல்லிட்டு ஒரு தாலிகா, அந்த தாலிகால வந்துட்டு நெல் மானாவாரி தான், தண்ணியில மழையை நம்பி தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கு விபிடி 1957 நெல்லிட்டு ஒரு வெரைட்டி, ஆந்திரா வெரைட்டி, அந்த ஒரு வெரைட்டின்னு தான் அந்த மண்ணுக்கு வரும். வேற ஒரு நெல் போட்டாலும் வராது. அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய முயற்சியினால கொஞ்சம் மரங்கள் ஒரு விவசாயிக்கிட்ட நான் ஃப்ரீயா வாங்கி கொடுத்தேன். என்னுடைய சொந்த காசுல நான் வாங்கி கொடுத்து அதை வைக்க சொல்லி, அதுக்கப்புறம் அவரு பார்த்துக்கிட்டு திருப்பி அவருடைய காசுல கொஞ்சம் வாங்கி வச்சாங்க. வாங்கி வச்சு அந்த மரம் அது வளர்ந்து இப்போ அந்த மண்ணுக்கு அந்த மரம் வருதுங்க. இப்போ நிறைய பேர் அங்கே வைக்க தொடங்கிட்டாங்களே. எனக்கு அந்த மரம் வச்சுறதுக்காக எனக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அங்கே இருந்து பெஸ்ட்டு இந்த இதே போல எல்லாரும் ட்ரையல் எடுத்து பண்ணணும் சொல்லிட்டு திருப்பி எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து இடையிலகம் ஆஃபீஸில் வச்சு அங்கேயும் எனக்கு கூப்பிட்டு இது பண்ணாங்க இயக்குனர் அவர்கள். இப்படி நான் பல இதுகள்லாம் இப்போ இந்த ரிட்டையர்டுக்கு பிறகு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய. இப்போ என்ன கூட வந்துட்டு ஒரு சுந்தர் சார் பண்ணிட்டு இருக்கேன். நானும் வந்துட்டு அந்த அவருடைய பத்திரிகையில வந்துட்டு ஒரு அசோசியேட் எடிட்டராக இருக்கிறேன். இப்போ இருந்து இங்கே சென்னையில தான் இருந்து நாங்கள் பல இதுகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ விவேகானந்தன் சார் வந்துட்டு எனக்கு அறிமுகமாக கிடைச்சிட்டாரு. அதே போல சிரஞ்சீவி இவங்க கூட எல்லாம் நாங்கள் சேர்ந்து பல இதுகளை நீ பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா போட்டிருக்கிறோம். அதனால எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஒரு சில வரிகள் செம்மரத்தில் ஆணி பதித்த பாரி சொல்லுவாங்கல்ல, மரப்பணி அதுவே எங்கள் அறப்பணி, சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் நிறைய பேர் சொன்னாலும் கூட அவர் செய்ததை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்வதை நாம் செய்வோம் என்ற உறுதிமொழியோடு நன்றி ஐயா. வேர்ல்ட் நேச்சுரல் என்விரான்மெண்டலிஸ்ட் திருமிகு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். முதல்ல நான் ஒரு நன்றி கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய பேர் சொல்ற கருத்தை கேட்கறதுக்கே தயாரா இல்லை. ஏன்னா ஒரு நல்ல செய்தியை வந்து ஒருத்தவங்க கேட்டு 10 பேர்கிட்ட போகணும் அப்படின்னா அது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து மொபைல்ல ஜஸ்ட் ஷேர் சாட் பாக்குறதும் இன்ஸ்டாகிராம் பாக்குறதும், ஸோ அதுலதான் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க தவிர, பட் அதுல இருந்து ஏதாவது ஒரு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற கான்செப்டே வரல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சொன்னாங்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறேன். ஸோ அதில் சேர்மனு ஒரு 12 இயராக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நாங்கள் கவர்மெண்ட்ல ஆல் அப்ரூவலும்
வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம 125 கண்ட்ரிக்கு என்விரான்மெண்டலுக்கு அவேர்னஸ் கேம்புக்கு செலக்ட் ஆயிருக்கும். 125 கண்ட்ரிக்கு இந்தியா சார்பா. அது வேங்கன் சாரு, கைலி மேடம் எல்லாருமே இந்த டீம் மெம்பர்ஸ்ல இருக்காங்க. பட் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம எப்போதும் சொல்றது போல எல்லாருமே வரவேற்கிறோம், இது பண்றோம் அப்படிங்கிற சொல்லாம நம்ம என்ன செய்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ரிலீவ் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கான்செப்ட்கே டைரக்டா வந்துட்டேன். இங்க வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. பிளஸ் இங்க இதை கேட்கறதுக்கு இப்போதைக்கு இருக்கிற எல்லாருக்குமே என்னோட முதற்க நன்றி சொல்லிடுறேன். என்னோட முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் ரன் பண்றோம். அது எல்லாமே இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் மக்களோட டெவலப்மெண்ட் வந்து இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது, இயற்கையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். பிளஸ் என்விரான்மெண்டல் சேஃப்டி எப்படி உருவாகும் அப்படின்னா, இயற்கையை நீங்க பாதுகாக்க தான் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஹெர்பல்ங்கிறது வந்து நேச்சுரல். அந்த நேச்சுரல் எங்கேருந்து உருவானது அப்படின்னா, நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே காலங்காலமா வருது. இப்போ ஏன் அதை பவுடரா மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதை செய்யறதுக்கான டைம் இல்லை. அந்த காலத்துல அம்மியில அரைச்சாங்க, அதுல அரைச்சாங்க. இப்ப எல்லாமே சுவிட்சஸ் தான் வீட்டு வாசல்ல டோர் டெலிவரியா பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் அதை எது சரி தப்புன்னு கூட நம்ம பாக்குறது கிடையாது. ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இது சரி இது தப்புன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, ஒரு 10 பேர்ட்ட ரிவ்யூஸ் வாங்கினாதான், நீங்க ப்ராக்டிகலா ரிவ்யூஸ் வாங்கினா மட்டும்தான் அது தெரியுமே தவிர, கூகுள் ரிவ்யூஸ் போடுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட். ஏன்னா ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ப்ராடக்ட் போடுறான் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு 500 ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த 500 பேருமே ரிவ்யூஸ் போட்டுருவோம் பாசிட்டிவா. பட் அந்த ப்ராடக்டை ப்ராக்டிக்கலா 10 பேர்ட்ட நீங்களே கேட்டாதான் அந்த ப்ராடக்டோட உண்மையான நிலவரமே தெரியும். ஸோ இது போல நம்ம எது செஞ்சாலும் அதை நம்ம சரியா செய்யறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிக்கிறதே. பட் இங்க நிறைய பேர் அதை செய்யறதே கிடையாது. உங்க ஏதோ புக்ல இருக்கு, நம்ம படிக்கிறோம், வெளில வரோம். பட் இங்க ஐஏஎஸ் அகாடமில படிச்சுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கலெக்டரா போறீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தையே தீர்மானிக்கிறவங்களுக்கு எல்லா அதிகாரமே இருக்கு. பட் அதே மாதிரி நீங்க செயல்படுத்தக்கூடிய திட்டம் வந்து எல்லா மக்களுக்குமே போகுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. பட் எந்த திட்டம் செயல்படுத்தினாலும் அது இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கறத மட்டும் மைண்ட் செட்ல வச்சுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை உண்டு. அதே போல நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த இயற்கையும் நம்மளை நேசிக்கும். அதே போல வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலமா உங்களோட வைப்ரேஷன் உங்களை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களோட பாடியில. இது வந்து உண்மையான செய்தி. இதை நீங்க நெகட்டிவா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்க ப்ராக்டிக்கலா உங்களோட லைஃப்ல அதை ஃபேஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். இப்போ கைல்வெளி மேடம் வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு சாங்ஸ், சிட்டுக்குருவி அழியுதுங்கிற மாதிரி சாங்ஸ் ஏன் டெலிவரி பண்றாங்க அப்படின்னா, இந்த சாங்ஸ் வந்து எத்தனை தலைமுறை ஆனாலும் அதே யூடியூப்ல இருக்கும். யாரு வேணாலும் எப்ப வேணாலும் பார்க்கலாம். பட் அதை பார்த்து அதை ஒரு செகண்ட் அவங்க தெரிஞ்சுக்கும் போது அதோட வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு போகும். இது வந்து இன்டைரக்டா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உண்மையான கதை. அதனால நிறைய பேர் வந்து அவங்களோட தாத்தா பாட்டிக்கிட்ட முன்னாடி நடந்த அனுபவங்களை யாருமே ஷேர் பண்றது இல்லை. ஏன்னா அப்பதான் உங்களோட அனுபவங்கள் வந்து என்ன ஆகும்னா நாளடைவில் டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு 30 வருஷத்து ஒரு 80 வயசு தாத்தா பாட்டிகிட்ட போய் நீங்க கதை கேட்குறீங்க அப்படின்னா அந்த கதையோட சுருக்கம் வந்து உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சது. அப்ப 80 வருஷத்தோட ஸ்டோரிய ஜஸ்ட் லைட் ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அது கிடைக்காது. அந்த நாலேஜ் ஷேரிங் அதை வந்து நீங்க ப்ராக்டிக்கலா செய்யும் போது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால இங்கே வருகிற எல்லாருக்குமே எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி. என்னோட உரையை இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க பேசினா பேசிட்டே போகலாம். பட் இங்க எல்லாருக்குமே டைம் டூரேஷன் ஒன்று இருக்கு. எல்லாரும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் பர்சன். அதே மாதிரி ஆணித்தரமாக 10 பாயிண்ட் எக்ஸாம்ல கீவேர்ட்ஸ் எழுதுற மாதிரி கடகடம் உண்மையா பேசிட்டு போயிருக்காரு. நன்றி ஐயா. I would call upon சார் விஜய் சசிகுமார் சார், ப்ளீஸ் சார். ஓம் குருவழிய ஆதி ஆதி, ஓம் குருவழிய வேதம் வேதம், ஓம் குருவழிய தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு, ஓம் சிவதத்வாய வித்மகி யோக ஆத்ராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயா. என் பேர் விஜய் சசிகுமார். நான் குற்றத்தூர்ந்து வரேன். என்னை மோட்டிவேஷன் பண்ணது எல்லாமே விவேக் சார் தான். அவர் சொல்லிதான் இந்த செடி இந்த பறவைகள்லாம் சொல்றதுக்கு அவர் சொல்லிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி சார், தேங்க்யூ. 40 வரிகள் பேசும் இடத்தில் முதல் 4 வரிகளிலேயே தான் யார் என்று சொல்லிவிட்டார். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறுவதன் மூலம் தான் யார், தான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம், மிக சரியாக சொன்னீர். வாழ்க. எல்லாரும் சொல்ல
ஸ்டார் பிளேயர், ஐபிஎல் ஸ்டார் பிளேயர் மாதிரி மிக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியோட அசிஸ்டன்ட் மேனேஜர் தி கிரேட் இஸ் மிஸ்டர் விவேகானந்தன் சார், ப்ளீஸ். வணக்கம். வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் சொன்னதுக்கு ஈடுபாடோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டில 35 வருஷமா ஒர்க் பண்றேன். முதல்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் எக்ஸ்ப்ளோரா நிர்மல் சார் தான் இங்க சென்னையில இந்த ட்ரீ பிளான்டேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டேன். அவருடைய ஒய்ஃப் உடம்பு சரியானால வரல. இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு 25 வருஷமா அவரை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் 1 கோடி மரம் நட்டுருக்கேன். இப்ப அப்துல் கலாம் சார்கிட்ட எவ்வளோ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அவங்க வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் அடுப்பு இல்லாம என்ன இல்லாம 300 சமையல் எங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டியில SRM ஸ்டூடெண்ட்ஸை வச்சு 3 மினிட்ஸ்ல பண்ணுவோம். நோ ஆயில் நோ பாயில். அது போல 4.5 கிலோமீட்டர் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 1350 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு காலையில ஆரம்பிச்சு கரெக்டா 2:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில ஹெலிகாப்டர் மூலியமா உரப்பந்து விதைகளை தூவணும்னு சொல்லி ஒரு பர்மிஷன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அது நடந்ததுதான் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஐசியூல இருக்க மாதிரி இப்ப உலகமே இருக்கு. எப்படின்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்க மாதிரி மரங்களோட இது தெரியாம இருக்கும். அதுக்குதான் என் ஒய்ஃப் 5 பாடல் பாடினாங்க. எல்லாமே எங்க சொந்த செலவு தான். யார்கிட்டையும் எதுவும் வாங்காம பறவைகளுக்காக, சுற்றுச்சூழலுக்காக, மழை நீர் சேமிக்காக பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்களும் மரங்கள் வைங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புனை மரம், இதெல்லாம் பனை மரம், மன்னி மரம், இதெல்லாம் வரதா புயல விழல. இங்கிலீஷ் மரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தான் விழுந்து இருக்கு. இந்த மரங்கள் எப்படின்னா நீர் சேமிப்பு கொடுக்குது. அதனால இப்ப அர்ஜென்டா தேவைப்படுது. மரங்கள் நட்டா நல்லா இருக்கும். நான் ஒரு தடவை ஆர்கனைஸ் பண்றேன். இந்த IAS அகாடமியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு கேம்ப் மாதிரி பண்ணி நம்ம பண்ணுவோம். என்னால முடிஞ்சு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்களும் தயவு செஞ்சு இதுல கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரேஸ்வரி சார்பாக சிரஞ்சீவி பிரணவ் ஆரம்பிக்கும் இந்த முயற்சிக்கு முதல் முயற்சிக்கு வெற்றி பெற சர்க்கரேஸ்வரி சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். மறக்கக்கூடாது. விதைப்பந்து தூவ வேண்டும் என்றவருடைய ஆர்வத்திற்கு இறைவனும் இயற்கையும் கை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இவர் ஆரம்பித்திருக்கிற அங்கொரு தீப்பொறி கண்டேன்னு சொல்ற மாதிரி, வெந்து தணிந்தது காடுன்னு சொல்ற மாதிரி இவர் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சிறு விஷயம். இந்த இடத்துக்கு என்னைக்குமே ஒரு ராசி உண்டு. மிக சிறு 36 மாணவர்களோடு ஆரம்பித்த இந்த இடம் 2500க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸை உருவாக்கிய ஒரு இடமாக மாறியிருக்கிறது. இன்னைக்கும் இந்த இடத்துல எங்கள் நிறுவனருடைய திருமிகு சங்கரையா அவர்களுடைய வாய்ஸ் எங்க எல்லாருக்கும் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நல்லது நடக்குதோ அந்தந்த இடத்துல நம்மால் ஆன உதவியை செய்வதன் மூலம் இந்த இயற்கையை நம்மை காக்கும், நாம் இயற்கையை காப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் அவருக்கு என்னைக்குமே உண்டு. அந்த தாட் ப்ராசஸ் தான் அவர் இல்லைனாலும் அவருடைய அந்த தாட் ப்ராசஸ் தான் நம்ம அத்தனை பேரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்குங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று. ஐயா நன்றி. நவில் உங்களை அழைக்கிறேன். வாங்க. முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். இங்க இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆயிருக்கு. இதற்கான உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கான எனக்கு உதவி செஞ்சவங்களும் ரொம்ப ஜாஸ்தி. மெட்ராஸ்ல சிட்டி பேங்க்ல வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இங்க தான் வேலை செஞ்சேன். ஒரு 10 வருஷம் விவசாயம் பண்ண போயிட்டேன். ஸோ விவசாயத்துக்கு போகும்பொழுதுதான் அங்க உள்ள ப்ராப்ளம் என்னன்றது நமக்கு தெரியுது. காலங்காலமா உழவர்கள் டாக்டருங்க கிட்ட போகாம அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சமையல் அறையில உள்ள ஒரு இஞ்சி பூண்டு போன்ற என்ன சொல்றது மளிகை பொருட்களை கொண்டே உணவே மருந்தாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நாம தான் மறந்துட்டோம். உணவுக்கு அப்புறம் மருந்துன்ற பழக்கத்துக்கு வந்துட்டோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உழவர் இப்போ எங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் விதை நெல் வாங்கணும். கருப்பு கவுனின்னு ஒரு அரிசி. அந்த அரிசி விளைஞ்சிச்சு. அந்த விளைஞ்ச அரிசியை எங்களுக்கு விற்பனை பண்ண தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அதை விற்பனை பண்றதுக்கு எங்களுக்கு தெரியல. ஸோ இது மாதிரி ஒரு 10 வருஷம் அந்த ஊர்ல சுத்தி அந்த ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் பழகி இப்போ நம்ம எதையுமே புதுசாலாம் பண்ணல. இப்போ இந்த குளியல் மூலிகை அப்படின்றது நம்ம தாத்தா பாட்டிங்க
இன்னைக்கும் மழை காலத்துல ஒரு வேப்ப மர இலை, ஒரு தைல மர இலை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணியில கொதிக்க வச்சு மழை காலத்திலயும் குளிர்காலத்திலயும் குளிச்சுக்கிறாங்க, நிம்மதியா இருந்துக்கிறாங்க. சோ இத வந்து பவுடர் ஃபார்ம்ல அகஸ்தியர் ஹெர்பல் பேத் பவுடர் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பவுடர் ஃபார்ம்ல பேக்கெட் பண்ணியிருக்கோம். ஏன் குளியல் மூலிகைன்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் உலகத்தில் உள்ள பாத்திங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம், குளியல் பொருட்கள் எல்லாமே உடம்பு மேல தேய்ச்சிட்டு தோலை கழுவணும். லைக் வி ஹாவ் டு வாஷ் அவர் பாடி ஆஃப்டர் அப்ளைங் இட் ஆன் த ஸ்கின். ஆனா இது வந்து தண்ணியில போட்டு, இது வேப்பலை, மா இலை, நொச்சி இலை, தைலமர இலை, மஞ்சள், எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஒரு 10 இயற்கையான பொருட்களை கொண்டு பவுடர் பண்ணியிருக்கிறோம். அந்த பவுடர் ஒரு 5 கிராம் எடுத்து 2 லிட்டர் தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணிய குளிக்கிற தண்ணியில கலந்து குளிச்சுக்கணும். சோ ஏன் இது சூடு பண்ணி குளிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொடி வந்து பச்சை பொடி, லைக் ரா லீஃப். அதை வந்து கொதிக்க வச்சாதான் அதுல இருந்து எசன்ஸ் இறங்கும். சோ அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தும் போது முதல் விஷயம் நமக்கு மனசு ரொம்ப அமைதியாகுது. 2வது விஷயம் நல்ல தூக்கம் வருது. இன்னைக்கு பிரச்சனையே எல்லாத்துக்கும் நல்லா யாராலையும் நிம்மதியா தூங்க முடியறதில்ல படுத்த உடனே. சோ இதை போட்டு குளிச்சிட்ட அப்புறம் நிம்மதியா தூங்கலாம். உடம்பு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி எல்லா இயற்கையான விஷயங்கள், அதாவது இயற்கையான ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய உடம்பு வலி, கை கால் வலி, சளி, காய்ச்சல் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இது ஒரு தீர்வா இருக்கு. அடுத்தது, நாம சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் உழவர் குடிகளுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையை நாம சொல்றதுனாலையும், நாம இதை அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுனாலையும், நம்மளோட குழந்தைகளை இதை செய்ய வைக்கிறதுனாலையும் உழவர் குடிகளோட வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் நிச்சயம் மேம்படும். உழவர் குடிகள் அப்படின்னு சொல்றதுக்கான அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், ஆடு, மாடு, நாய், பூனை, இது எல்லாமே இது எல்லாம் சேர்ந்துதான் உழவர் குடி. உழவன் மட்டும் கிடையாது. சோ இத நாம செய்வோம். நம்மளால முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். செய்யறவங்க செய்யட்டும். உழவர்களுக்கு நன்றி, உழவர் குடிகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கருப்பு கவுனி அரிசி பழங்காலத்தில் மன்னர்களால் உணவாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அரிசி. ஏன் வந்து இதை மன்னர்கள் எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அரிசி வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். ஏன் மன்னர்கள் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இந்த அரிசிக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா, ஒரு மன்னனானவன் தன் நாட்டு மக்களையும் பார்க்கணும், மினிஸ்ட்ரியும் பார்க்கணும், எக்கனாமியும் பார்க்கணும், சுற்றி உள்ள நாட்டுக்காரங்களையும் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இந்த அரிசி கொடுக்கறதுனால இதை மன்னர்கள் உட்கொண்ட அரிசின்னு சொல்கிறாங்க. மோரோவர், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த அரிசியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியை வந்து யாரும் சரியாக சாப்பிட தெரியறதில்ல. அதை வந்து 12 மணி நேரம் ஊற வைக்கணும். எடுத்துக்காட்டுக்கு, காலையில் ஊற வைக்கணும், நைட்டு வேக வைக்கணும். வேக வைக்கிறது நல்லா வேக வைக்கணும். அரிசி வந்து நல்லா பூ விட்டுறணும். அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் அதை ஆற விடணும். அதில் மோரும் சின்ன வெங்காயமும் கலந்து சாப்பிட்டா 48 நாளில் எந்த நோயாக இருந்தாலும் குணமாயிடும். இது வந்து ஒரு சித்த வைத்தியர் நமக்கு சொல்லியிருக்கிறது. ப்ளஸ் வந்து அவரே முயற்சி பண்ணி இந்த முறையில் உடல் எடை வந்து 15 கிலோ குறைஞ்சிருக்கிறாரு. அவர் எங்ககிட்ட 2வது வருஷம் நாங்கள் இதை பண்ணையம் பண்ணும்போது சொன்னது வந்து, யாருக்கு நீங்கள் இதை சொன்னீங்கனாலும், இந்த அரிசியை கொடுத்தீங்கனாலும் இந்த முறையில் எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ப்ளஸ் இந்த அரிசியை வந்து இப்போ யூடியூப்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கிரைண்ட் பண்ணி போடுறது, குருணையாக அரைச்சி போடுறது, பவுடராக அரைச்சி கூழு காய்ச்சி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அரிசியில் வந்து சத்து ஜாஸ்தி. அதனால் நம்ம சூடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். அப்போ உடம்பு சூடாயிடும், வயிறு வலி உண்டாகும். இந்த மாதிரி சில பிரச்சனைகளால் அவங்களால தொடர்ந்து எடுத்துக்கவே முடியாது. அந்த அரிசி போதுண்டான்னு விட்டுருவாங்க. ஆனால் அவங்க செய்கிற முறையிலே வந்து ஒரு 12 மணி நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்க. மோரோட கலந்து எடுத்துக்கணும். முக்கியமாக மோரோட கலந்து எடுத்துக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த உடம்புல போய் உடம்பு ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் வந்து உடம்பு ஆரோக்கியமாயிடும். நன்றிங்க.
லைன் டாக்டர் செல்லசுவாமி ஐயா மிக அருமையான உரை அவர்களுக்கும், ஆதி ஜோதி பாபு ஐயா அவர்களுக்கும், விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கும், தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், விஜய் சசிகுமார் ஐயா அவர்களுக்கு, நம்முடைய செந்தில் சாருக்கு, சிரஞ்சீவி ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்தை கொடுத்து வழங்கிய நம்முடைய எம்டி டாக்டர் எஸ் சி வைஷ்ணவி அவருக்கும் அனைவருக்குமாக சேர்ந்து இந்த நன்றி. இந்த இடத்திலிருந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சிரஞ்சீவி ஐயா அவர்களை சிரஞ்சீவி பவ என்று வாழ்த்துவதோடு, உங்கள் இந்த ஹெர்பல் பவுடரும் சிரஞ்சீவியாக இந்த உலகத்தின் எங்கெங்கிலும் மூலை முடுக்கெல்லாம் உங்கள் பெயர் சொல்லும்படி நல்லன எல்லாம் உங்களுக்கு வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி அனைவரின் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். I would request everyone to rise for the national anthem.